ஃப்ரண்ட் பார்ட்டில் இந்த 3 டாட்டை எப்படி பர்ஃபெக்டாக மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரண்ட் பார்ட்டு. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை இந்த மாதிரி எடுத்து வச்சதுக்கப்புறம் இந்த முன்னாடி ஹூக் பட்டி சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தையலுக்காக ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு தான் நம்ம கட் பண்ணியிருப்போம். அந்த ரெடி அளவில் இருந்து நம்ம 2.5 இன்ச் வைக்கணும். இந்த மாதிரி கிராஸாக வச்சு தான் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணியிருப்போம் இல்லையா? அந்த 2.5 இன்ச்சுக்கிட்ட ஒரு மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ டாட்டோடைய லென்த் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஷோல்டரோட ரெடி அளவில் இருந்து ஒரு 12 இன்ச் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம எடுத்து தான் கட் பண்ணியிருப்போம். இப்போ அந்த டாட்டுக்கிட்ட நம்ம ஒரு மார்க் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இந்த டாட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த சென்டர் டாட்லேருந்து ஒரு 1.25 இன்ச் வந்து கேப் விட்டுருக்கேன். அந்த 2.5 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா? அந்த 2.5 இன்ச்சுக்கும் டாட்டுக்கும் 1.25 இன்ச் வந்து கேப் இருக்கணும். அதே மாதிரி இந்த சைடு ஒரு 1.25 இன்ச் வந்து அந்த டாட்லேருந்து நம்ம விட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். இப்போ இதை எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னா, இப்போ டாட்டோடைய லென்த் வந்து நான் 2.5 இன்ச் எடுத்திருக்கேன். இந்த 2.5 இன்ச்சோட தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 3 இன்ச்சாக எடுத்திருக்கேன். இப்போ கீழேருந்து அந்த டாட் நம்ம சென்டரில் மார்க் பண்ணோம் இல்லையா? அதுலேருந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு 3 இன்ச் வந்து மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்கேல் எடுத்துகிட்டு அந்த 3 இன்ச்சை கரெக்டாக அந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஒரு லைன் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த 2 சைடும் நம்ம ஒரு 1.25 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா? இந்த 1.25 இன்ச்சை இந்த மாதிரி கிராஸாக வந்து ஜாயின் பண்ணி விடணும். இந்த மாதிரி தான் இந்த பஸ்டோடைய டாட்டை வந்து நம்ம மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த சென்டர் டாட்டை எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.